10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Theories of catalysis. Theories of catalysis: for a chemical reactions occur, the reactant molecule to activate to form the activated complex. For a chemical reaction occur, the reactant molecule to activate to form the activated complex. The energy required for the reactant to reach the activated complex is called the activation energy. What is activation energy? The energy required for the reactant to reach the activated complex is called the activation energy. The activation energy can be decreased by increasing the reaction temperature. The activation energy can be decreased by increasing the reaction temperature. In the presence of catalyst, the reactants are activated at reduced temperature. இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நமக்கு நடக்கணும் அப்படின்னா அப்போ என்ன ஆகுதுங்க, அந்த ரியாக்டன்ட் மாலிகூல் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அப்போ அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சம் எனர்ஜி நமக்கு தேவை. அப்போ அது எவ்வளோ எனர்ஜி தேவையோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுங்கள், ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நார்மலாகவே நம்ம ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அப்போ டெம்பரேச்சர் நமக்கு இருந்துச்சு அப்படிங்கிறப்ப உனக்கு என்ன ஆகுங்க, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் நமக்கு என்னவாயிரும், கம்மியாயிரும். இதே நமக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் என்ன பண்ணுங்க, ரெடியூஸ் பண்ணிடும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி என்ன ஆகுங்க, ரெடியூஸ் ஆயிரும். இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதா நமக்கு இந்த தியரிஸ் ஆஃப் கேட்டாலிசிஸ். இப்போ இதில் நமக்கு ரெண்டு டைப் இருக்குங்க. ஒன்று இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி, தென் அப்சார்ப்ஷன் தியரி. The intermediate compound formation theory. The intermediate compound formation theory, it applies to homogeneous catalytic reaction only. It applies to homogeneous catalytic reaction only. Intermediate compound formation theory எதை மட்டும்தான் நம்ம applicable ஆகுங்க, homogeneous catalytic reaction மட்டும்தான் நமக்கு applicable ஆகும். heterogeneous catalytic reaction இது எதுங்க applicable ஆகாது. அப்போ இந்த intermediate compound formation theory நம்ம என்ன சொல்லணும்னா, இப்போ one of the reactant or one or more reactant molecule to form the activated complex are intermediate. Then the intermediate compound are react with another reactant or decomposed to product. அதாவது ஒன்று அல்லது ரெண்டு ரியாக்டன் மாலிகுல் எதுங்க ரியாக்ட் ஆகி கேட்டலிஸ்டோட ரியாக்ட் ஆகி இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். அந்த இன்டர்மீடியட் காம்பவுண்ட் மறுபடியும் இன்னொரு ரியாக்டன் மாலிகுலோடு சேர்ந்து என்னவாகுங்க, ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். இதான் இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி. அப்போ ரியாக்டன் மாலிகுல் என்னவா ஃபார்ம் ஆகுங்க, இன்டர்மீடியட் ஃபார்ம் பண்ணும். அந்த இன்டர்மீடியட் இன்னொரு மாலிகுலோட இன்னொரு ரியாக்டன் மாலிகுலோட ரியாக்ட் ஆகலாம். அப்படின்னா அப்படியே அந்த இன்டர்மீடியட் டீகம்போஸ் ஆகி ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்கலாம். இதான் இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி. பாருங்க, a catalyst act by providing a new path with low energy of activation. அப்போ இந்த இது என்ன பண்ணுங்க, கேட்டலிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு அதாவது லோயரிங் ஆஃப் எனர்ஜி ஒரு நியூ பேத்தை நமக்கு ஃபார்ம் பண்ணுது. In a homogeneous catalyzed reaction, a catalyst may combine with one or more reactant to form activated complex. In a catalyzed reaction, a catalyst may combine with one or two reactant molecule to form the activated complex, which react with another reactant or decomposed to give product, and the catalyst is regenerated. இதான் intermediate compound formation theory.
இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தெரியுதுங்க. கேட்டலிஸ்ட் react with one or more reactant to form the intermediate which react with another reactant or decomposed to product and the catalyst is regenerated. சரிங்களா? இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். A plus B gives AB. AB அப்படிங்கிறது ரியாக்டண்ட்டு, சிங்கிறது என்னதுங்க கேட்டலிஸ்ட்டு, ஏபி அப்படிங்கிறது ப்ராடக்ட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேட்டலிஸ்ட்டு ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஏவோட ரியாக்ட் ஆகி ஏசி அப்படின்ற இன்டர்மீடியேட் ஃபார்ம் பண்ணுது. தென் இந்த இன்டர்மீடியேட்டு இன்னொரு ரியாக்டன் பி கூட நமக்கு ரியாக்ட் ஆகி ஏபி அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைக்குது. கேட்டலிஸ்ட் நமக்கு என்னதுங்க ரீஜெனரேட் ஆயிடுச்சு. அப்போ வந்து எங்க ஃபஸ்ட்டு கேட்டலிஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு ரியாக்டோட ரியாக்ட் ஆகி இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது. இன்டர்மீடியேட் மறுபடியும் இன்னொரு ரியாக்டோட ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகி கேட்டலிஸ்ட் நமக்கு என்ன ஆகுதுங்க ரீஜெனரேட் ஆகுது. இப்போ இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்ததுங்க இது ஈக்குவேஷன் 1, இது 2, இது 3 நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்து EA அப்படிங்கிறதுங்க ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் எ ரியாக்ஷன் 2 and 3 ஆர் லோயர் கம்பேர்ட் டு தட் ஆஃப் 1. உனக்கு வந்ததுங்க செகண்டையும் தேர்டு ஒன்னையும் கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷனுடைய ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் நடக்கிற ஆக்டிவேஷன் எனர்ஜியை விட நமக்கு என்னவாக இருக்கும் கம்மியாக இருக்கும். சரிதானா? இதான் வந்து இதுங்க இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரியில். இதில் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். இப்போ ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா பென்சீன் react with methyl chloride in the presence of anhydrous aluminum chloride to form toluene. சரிங்களா? அப்போ C6H5 CH3 அப்படிங்கிறது எதுங்க டொலுவீன். இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு எப்படி நடக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் த ரியாக்டன் மெத்தில் குளோரைடு ரியாக்ட் வித் அலுமினியம் குளோரைடு. பாருங்கள் மெத்தில் குளோரைடு அலுமினியம் குளோரைடு ரியாக்ட் ஆகுங்க, ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது. அப்போ என்னவாகுதுங்க ஒரு சிஎல் வந்து எதுங்க AlCl3யோட சேர்ந்து AlCl4 மைனஸாக நமக்கு மாறிடுதுங்க. இந்த CH3 ப்ளஸ் ஆயிடுச்சு. இதுதான் நமக்கு எதுங்க இன்டர்மீடியேட். அப்போ இந்த இன்டர்மீடியேட்டு ஒன் ஆஃப் த இன்டர்மீடியேட் ரியாக்ட் வித் அனதர் ரியாக்டன். அப்போ இந்த இன்டர்மீடியேட் வந்து எதுங்க பென்சீன் கூட நமக்கு ரியாக்ட் ஆகுது. பென்சீனுக்கு என்ன ஃபார்முலாங்க C6H6. அப்போ வந்து ரியாக்ட் ஆகிறப்ப என்னவாகுது இந்த ஒரு கச்சு என்னவாகுதுங்க இந்த சிஎல் எடுத்துகிட்டு HCl போயிருங்க. அப்போ என்னவாயிரும் AlCl3 மட்டும் இருக்கும். இந்த CH3 ப்ளஸ் நமக்கு எதுங்க இந்த C6H5யோடு சேர்ந்துடும். அப்போ என்ன ஃபார்ம் ஆகுதுங்க C6H5CH3. இப்போ இந்த ரியாக்ஷன்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து அதுங்க ஃபார்ம் ஆகிற இன்டர்மீடியேட்டு இன்னொரு ரியாக்டன் மாலிகுலோட ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணிடுதுங்க கேட்டலிஸ்ட் மறுபடியும் நமக்குங்க ரீஜெனரேட் ஆகிடுது. பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிள் decomposition of potassium chloride in the presence of manganese dioxide. potassium chloride வந்துங்க டீகம்போஸ் ஆகுது. எது முன்னாடி மேங்கனீஸ் டை ஆக்சைடு முன்னாடி டீகம்போஸ் ஆகி பொட்டாசியம் குளோரைடையும் ஆக்சிஜனையும் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ இந்த ரியாக்ஷன் நமக்கு எப்படி நடக்குது பாருங்க. ஃபஸ்ட்டு பொட்டாசியம் குளோரைடு வந்து எதுங்க மேங்கனீஸ் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆகி MnO3 ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல MnO3 ஆக்ட் ஆஸ் எ இன்டர்மீடியேட். சரிங்களா? பாருங்க பொட்டாசியம் குளோரைடு ஃபஸ்ட்டு வந்து எதுங்க மேங்கனீஸ் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆகி இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது. இந்த இன்டர்மீடியேட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆகுங்க டீகம்போஸ் ஆகுது. இப்போ நம்ம என்ன சொன்னோம் இன்டர்மீடியேட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தெரியல. இந்த இன்டர்மீடியேட் ரியாக்ட் வித் அனதர் ஆர் ஒன் மோர் ரியாக்டன் ஆர் டீகம்போஸ்ன்னு சொன்னோம். இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து எதுங்க இன்னொரு ரியாக்டன் மாலிகுலோட ரியாக்ட் ஆகி நமக்கு வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணிச்சு. இங்கே இன்டர்மீடியேட் வந்து எதுங்க டீகம்போஸ் ஆகி மேங்கனீஸ் டை ஆக்சைடையும் ஆக்சிஜனையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அந்த மேங்கனீஸ் டை ஆக்சைடு கேட்டலிஸ்ட்டு ரீஜெனரேட் ஆயிடுச்சு. சரிதானா? தென் இன்னும் பாருங்க இந்த எக்ஸாம்பிள் ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காப்பர். சரிதானா? இப்போ ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறோம். எதுங்க இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காப்பர். அப்போ என்ன ஆகுங்க வாட்டர் ஃபார்ம் ஆகுது. இப்போ இங்கே எப்படி நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு கேட்டலிஸ்ட் வந்து எதோட ரியாக்ட் ஆகுதுங்க ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட்டு ஆக்சிஜனோட நமக்கு வந்து ரியாக்ட் ஆகுது. அப்போ நமக்கு வந்து என்ன ஆகுங்க இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது Cu2O. சரிங்களா? இந்த Cu2O மறுபடியும் எதுங்க இந்த ஹைட்ரஜனோட இன்னொரு ரியாக்டண்டோட ரியாக்ட் ஆகி வாட்டர் மாலிகுலையும் கேட்டலிஸ்டையும் வந்துங்க ரீஜெனரேட் பண்ணிடுது. ஆக்சிடேஷன் ஆஃப் HCl பை ஏர் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் CuCl2 குப்ரிக் குளோரைடு. சரிங்களா? CuCl2ங்கிறதுங்க குப்ரிக் குளோரைடு.
இப்போ இந்த ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, இந்த குப்ரிக் குளோரைடு நமக்கு வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா குப்ரஸ் குளோரைடாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகுதுங்க. இது எது கூடயும் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகலை. இந்த குப்ரிக் குளோரைடு நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகிருங்க, குப்ரஸ் குளோரைடாகவும் குளோரினாவும் நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது. தென் ஃபார்ம் ஆகிற இந்த குப்ரஸ் குளோரைடு ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஆக்சிஜனோட நமக்கு வந்து ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, Cu2OCl2. சரிங்களா, அதுக்கு என்ன பேருனா குப்ரஸ் ஆக்சி குளோரைடு நமக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல இன்டர்மீடியேட் நமக்கு வந்து என்ன சார்னா குப்ரஸ் ஆக்சி குளோரைடு. அப்போ இந்த குப்ரஸ் ஆக்சி குளோரைடு நமக்கு மறுபடியும் இன்னொரு ரியாக்டன்ட் வந்துங்க HCl-ஓட ரியாக்ட் ஆகி நமக்கு எதுங்க வாட்டர் மாலிகுலும் குப்ரிக் குளோரைடு நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணிடுது. சரிதானே, நமக்கு வந்து பாருங்கள் 4 மீன் வந்து எதுங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து எதுங்க டைரெக்டாக ஒன்று ரியாக்டண்டோட நமக்கு எதுங்க கேட்டலிஸ்ட் ரியாக்ட் ஆகி இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது. இன்டர்மீடியட் ஒன் மோர் ரியாக்டனோட ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது. இங்கே வந்து ஃபார்ம் ஆகிற இன்டர்மீடியேட்டு டீகம்போஸ் ஆகுது. இங்கேயும் நமக்கு வந்து எதுங்க அதாவது ஒன் ஆஃப் த intermediate react with the one of the reactant to form the product and regenerate the catalyst. ஆனால் இங்கே கேட்டலிஸ்ட்டே ஃபஸ்ட் நமக்கு வந்து எதுங்க சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் தான் இன்னொரு ரியாக்டனோட நமக்கு ரியாக்ட் ஆகுது. இப்போ இதில் அந்த இன்டர்மீடியேட் வந்து நமக்கு வந்து எதுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் H2O in the presence of copper அப்படிங்கிறப்ப அதில் என்ன இன்டர்மீடியேட் அப்படின்னு கேட்டால் அப்போ அதில் இன்டர்மீடியேட் வந்துங்க Cu2O, அதுக்கு என்ன பேருங்க குப்ரஸ் ஆக்சைடு. இப்போ இதே வந்து டீகம்போஷன் ஆஃப் பொட்டாசியம் குளோரைடு இந்த பிரசன்ஸ் ஆஃப் மேக்னீஸ் டை ஆக்சைடு இந்த இன்டர்மீடியேட்ஸ் ஈஸ் அப்படின்னு கேட்டால் அப்போ அந்த இன்டர்மீடியேட் வந்து எதுங்க MnO3. சரிதானே, அப்போ இன்டர்மீடியேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிதானே, தென் இந்த தியரி நமக்கு வந்து எதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரிதானே, திஸ் தியரி எக்ஸ்பிளைன் ஸ்பெசிஃபிசிட்டி ஆஃப் எ கேட்டலிஸ்ட். சரிதானே, எதை பண்ணுங்க ஸ்பெசிஃபிசிட்டி ஆஃப் எ கேட்டலிஸ்ட் அப்படின்னா இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுங்க இந்த கேட்டலிஸ்ட் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரிதானே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கைலேஷன், இப்போ ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கைலேஷனில் நம்ம என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோங்க, அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு மட்டும்தான் என்ன பண்ண முடியுங்க இந்த ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியும். அப்போ இதுதான் வந்து இதுங்க ஸ்பெசிஃபிசிட்டி. அப்போ வந்து இது எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுங்க ஸ்பெசிஃபிசிட்டி ஆஃப் எ கேட்டலிஸ்ட். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நமக்கு என்ன ஆகுதுங்க இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ சார், த இன்க்ரீஸ் இன் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வித் இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த கேட்டலிஸ்ட். சரிதானா, இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த கேட்டலிஸ்ட். அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த கேட்டலிஸ்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நமக்கு என்ன ஆகுதுங்க இன்க்ரீஸ் ஆகும். சரிதானா, சரி இப்போ இந்த தியரியோட லிமிட்டேஷன்ஸ் என்ன, எதை வந்து நமக்கு வந்து இந்த எதெல்லாம் நமக்கு வந்து ட்ராபேக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா the intermediate compound formation theory fails to explain the action of catalytic poison or promoters. ப்ரொமோட்டார்ஸ்னாலும் ஆக்டிவேட்டர்ஸ்னாலும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ இது வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணலைங்க கேட்டலிட்டிக் பாய்சனையும் ப்ரொமோட்டார் ஆர் ஆக்டிவேட்டர்னுடைய ஆக்ஷனை பற்றி என்ன பண்ணலைங்க எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதுக்கப்புறம் திஸ் தியரி இஸ் unable to explain the mechanism of a heterogeneous catalyzed reaction. ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலைஸ்டு ரியாக்ஷனை வந்து என்ன பண்ணலைங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சரிதானே, இதுதான் வந்து எதுங்க லிமிட்டேஷன். சரிதானே, எதுனா லிமிட்டேஷனுங்க ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் த ஆக்ஷன் ஆஃப் கேட்டலிட்டிக் பாய்சன் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஆர் ஆக்டிவேட்டர்ஸ். தென் திஸ் தியரி unable to explain the mechanism of heterogeneous catalyzed reaction. சரிதானே, தென் இப்போ நம்ம இன்னொரு தியரி வந்து எதுங்க அப்சர்ப்ஷன் தியரி. இந்த அப்சர்ப்ஷன் தியரி யார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா அப்படின்னா அதாவது லாங்மூர் அப்படிங்கிறவர் நமக்கு எதுங்க எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க. அப்சர்ப்ஷன் தியரி யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுங்க லாங்மூர். அப்போ லாங்மூர் அப்சர்ப்ஷன் தியரியில் இது வந்து எதுக்கு சார் அப்படின்னா இது எதுக்கு மட்டும்தான் நமக்கு அப்ளிகபிள் ஆகும்னா இட் அப்ளைஸ் ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிட்டிக் ரியாக்ஷன். இப்போ வந்து இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி அப்ளைஸ் டு தி ஹோமோஜீனியஸ் கேட்டலிட்டிக் ரியாக்ஷன். இதே அப்சர்ப்ஷன் தியரி அப்ளைஸ் தி ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிட்டிக் ரியாக்ஷன். சரிதானே, இது வந்து எதை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிட்டிக் ரியாக்ஷன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணால் லாங்மூர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். சரிதானே, இப்போ இது இந்த தியரியில் நம்ம வந்து என்னென்ன சார் சொல்ல போகிறோம் மொத்தம் கொஞ்சம் ஒரு 5 ஸ்டெப் இருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தோம்னா த ரியாக்டன் மாலிகூல் டிஃப்யூஸ் ஃப்ரம் பல்க் டு தி கேட்டலிட்டிக் சர்ஃபேஸ். reactant molecules diffuse from bulk to the catalyst surface. இப்போ வந்து reactant molecule வந்து என்னங்க
அந்த கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸ் நோக்கி நமக்கு எதுங்க அதை நோக்கி அப்படியே நிறையா மாலிகுல் நமக்கு வந்து எதுங்க ரியாக்டன் மாலிகுல்லாம் நிறையா அந்த பக்கம் நகருது. சரிதானா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து எதுங்க கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸ் நோக்கி அந்த ரியாக்டன் மாலிகுல் என்னவாகுது, நிறையா மாலிகுல் டிஃப்யூஸ் ஆகுது. சரிதானா? தென் அந்த ரியாக்டன் மாலிகுல் என்ன ஆகுது அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் கேட்டலிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸில் என்னவாகுதுங்க அப்சர்வ் ஆகுது. சரிதானே? அது கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸில் வந்து என்னவாகுது அந்த ரியாக்டன் மாலிகுல் அப்சர்வ் ஆகுது. பாருங்க, இந்த ரியாக்டன் மாலிகுல் அப்சர்வ்டு ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட். சரிதானே? இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு எதுங்க கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸ்க்கு மாலிகுல் வந்து நமக்கு வந்து என்னவாகுதுங்க கிட்ட வருது. அடுத்து வந்து எதுங்க அந்த கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸோட நமக்கு வந்து எதுங்க அப்சர்வ் ஆகுது. தென் அப்சர்வ் ஆச்சு அப்படின்னா அடுத்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. பாருங்க, தேர்ட் ஸ்டெப் பாருங்க. The absorbed reactant molecule are activated and form activated complex which is decomposed to form the product. ஃபஸ்ட்டு வந்து கிட்ட வந்துச்சு, அடுத்து வந்து அப்சர்வ் ஆச்சு. அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு வந்து என்னவாகுதுங்க அந்த அப்சர்வ் ஆன ரியாக்டன் மாலிகுல் என்னவாகுதுங்க ஆக்டிவேட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுதுங்க ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் என்னவாகுதுங்க அது டீகம்போஸ் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது. சரிதானே? The absorbed reactant molecule are activated and form activated complex which is decomposed to form the products. Then fourth stepல பார்த்தோம்னா அப்போ அந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து ஃபார்ம் ஆச்சு. அப்போ அந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து என்னங்க டீசார்ப் ஆகுது. டீசார்ப்னா வந்து எதுங்க அந்த சர்ஃபேஸ் அப்சார்பருக்கு ஆப்போசிட் தான் நமக்கு எதுங்க டீசார்பு. அப்போ ப்ராடக்ட் வந்து எதுங்க அந்த சர்ஃபேஸ்லேருந்து என்ன ஆயிருங்க அப்படியே ரிமூவ் ஆயிடுது. சரிதானே? அதுதான் வந்து ப்ராடக்ட்ஸ் மாலிகுல்ஸ் ஆர் டீசார்ப்டு. தென் த ப்ராடக்ட்ஸ் டிஃப்யூஸ் அவே ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட். அடுத்து வந்து எதுங்க த ப்ராடக்ட் டிஃப்யூஸ் அவே ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட். அப்போ அந்த கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸ்லேருந்து நமக்கு வந்து எதுங்க தூரமாக போயிடுது எது ப்ராடக்ட் மாலிகுல். அப்போ இதுதான் வந்து எதுங்க அப்சர்ப்ஷன் தியரி. அப்போ அப்சர்ப்ஷன் தியரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா லாங்மூர் அப்படிங்கிறவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாருங்க. இது வந்து எதை மட்டும்தான் நமக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும்னா ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிட்டிக் ரியாக்ஷன் மட்டும்தான் நமக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். இதில் மொத்தம் நமக்கு வந்து எத்தனை ஸ்டெப் இருக்குங்க 5 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம வந்து என்னதுங்க அந்த ரியாக்டன் மாலிகுல்லாம் அந்த கேட்டலிட்டிக் சர்ஃபேஸ் நோக்கி அப்படி வரும் நிறையா. அதுக்கப்புறம் என்னது அந்த ரியாக்டன் மாலிகுல் வந்து கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸில் அப்சர்வ் ஆகும். அடுத்து பார்த்தோம்னா அங்கே ஆக்டிவேட் ஆகி அந்த ரியாக்டன் மாலிகுல் வந்து எதுங்க ஆக்டிவேட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுங்க ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகி அதுன்னு மறுபடியும் என்னதுங்க டீகம்போஸ் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணிடும். அடுத்தது அந்த ப்ராடக்ட் மாலிகுல் வந்து எதுங்க டீசார்ப் ஆகும், வெளியே வந்துடும். அப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த சர்ஃபேஸ் விட்டு என்னதுங்க ரொம்ப தூரம் வெளியே வந்துடும். சரிதானே? லேசாக வெளியே வரும் டீசார்ப் ஆகுங்க. அதுக்கப்புறம் வந்து எதுங்க ஃபுல்லாகவே நமக்கு வந்து எதுங்க தூரம் போயிடும். சரிதானே? அப்போ பாருங்கள் ஃபஸ்ட் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிற பாருங்கள். Reactant molecules diffuse from bulk to the catalyst surface. Second one, the reactant molecules are adsorbed on the surface of the catalyst. Then the adsorbed reactant molecules are activated and form activated complex which is decomposed to form products. Then fourth point, products molecules are desorbed. Product molecules are desorbed. Then the products diffuse away from the surface of the catalyst. சரிங்களா? the products diffuse away from the surface of the catalyst. இப்போ எக்ஸாம்பிள் என்னங்க ஹைட்ரஜனேஷன் ஆஃப் எத்திலீன் in the presence of nickel catalyst. சரியா? என்ன எக்ஸாம்பிளுங்க ஹைட்ரஜனேஷன் ஆஃப் எத்திலீன் in presence of nickel catalyst. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இப்போ நிக்கல் சர்ஃபேஸில் ஃபஸ்ட் நமக்கு வந்து எதுங்க எத்திலீன் மாலிகுலோ நமக்கு ஹைட்ரஜன் மாலிகுலோ நமக்கு வந்துங்க அப்படியே வந்து என்ன கிட்ட வரும். கிட்ட வந்ததுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பில் வந்து என்னவாகுங்க ரெண்டும் அப்சார்ப் ஆகுங்க. அப்போ ரெண்டும் அப்சார்ப் ஆகிறப்ப என்னவாகுதுங்க ஆக்டிவேட் ஆகி ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகி ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஃபார்ம் ஆகுதுங்க அது ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிரும். அந்த ப்ராடக்ட் வந்து டீசார்ப் ஆகும். டீசார்ப் ஆகி வந்து அதுங்க நிக்கல் சர்ஃபேஸ்லேருந்து நமக்கு என்ன ஆயிருங்க ரிமூவ் ஆயிரும். சரிதானே? அவே ஃப்ரம் த கேட்டலிட்டிக் சர்ஃபேஸ். சரிதானே? அப்போ எத்திலீன் react with hydrogen in the presence of nickel to form the ethane. சரிங்களா? அப்போ வந்து அப்சார்ப்ஷன் தியரியில் வந்து எதுங்க எக்ஸாம்பிள் வந்து என்ன ஹைட்ரஜனேஷன் ஆஃப் எத்திலீன் இன் பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் கேட்டலிஸ்ட். சரிதானே? பாருங்க அப்சார்ப்ஷன் தியரி மறுபடியும் இன்னொரு தடவை நம்ம சொல்லிட்டோம். அப்போ இதில் வந்து எதுங்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். டயக்ராம் இருக்குது, நம்ம டயக்ராம் போடல. சரிதானே?
தென் ஆக்டிவ் சென்டர்ஸ். சார் இப்போ இந்த ஆக்டிவ் சென்டர்ஸுங்கிறது என்னது? இந்த ஆக்டிவ் சென்டர்ஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து the surface of a catalyst is not smooth. இப்போ வந்து எதுங்க, இப்போ கேட்டலிஸ்டுடைய சர்ஃபேஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்குமானா அந்த அளவுக்கு நமக்கு என்னவாக இருக்குங்க, ஸ்மூத்தாக இருக்காது. அப்போ அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா அது வந்து எதுங்க நிறையா மேடு பள்ளமா, இட்ஸ் பியர்ஸ் ஸ்டெப்ஸ் கிராக்ஸ் அண்டு கார்னர்ஸ். அது வந்து எப்படி இருக்குங்க, கிராக்கு, கார்னர்ஸு, பீக்ஸு இந்த மாதிரிலாம் நமக்கு வந்துங்க இருக்கும். அதாவது எதுங்க ஸ்மூத்தாக இல்லாமல் நமக்கு அதாவது எதுங்க பியர் ஸ்டெப்ஸ் கிராக்ஸ் அண்ட் கார்னர்ஸ் அண்ட் பீக்ஸ் அந்த மாதிரி தான் நமக்கு வந்துருக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா hence the atoms on such locations of the surface are coordinatively unsaturated. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இடத்துல நமக்கு வந்து எதுங்க அந்த ஆட்டம் நமக்கு வந்து என்ன ஆகுதுங்க, அந்த சர்ஃபேஸில் வந்து எதுங்க coordinatively unsaturated surface. சரிதானா? அப்போ வந்து என்ன ஆகுதுங்க, hence the atom on the such locations of the surface are coordinatively unsaturated, so they have much residual force of attraction. அந்த இடத்துல நமக்கு வந்து என்ன இருக்குங்க, ரெசிடியல் ஃபோர்ஸ் நமக்கு என்னவா இருக்குங்க, அதிகமாக இருக்கும். சரிதானே? ரெசிடியல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். such sites are called active centers. சரிதானே? அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோங்க, ஆக்டிவ் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆக்டிவ் சென்டர்ஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல நமக்கு வந்து எதுங்க அப்சார்ப்ஷன் நமக்கு அதிகமாக நடக்குதோ அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோங்க, ஆக்டிவ் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது நீங்கள் சர்ஃபேஸ் கேட்டலிஸ்ட் நமக்கு என்ன வருங்க, ஸ்மூத்தாக இருக்காது. அங்கே வந்து எப்படி இருங்க, அதாவது ஸ்டெப்ஸு, கிராக்ஸு, கார்னர்ஸு, பீக்ஸ் இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்துங்க ஆட்டம் மாலிகுல் வந்து அந்த லொக்கேஷனில் இந்த ஆட்டம் மாலிகுல் நமக்கு என்ன வருங்க, அதாவது வந்து குவாடினேட்டிவ்லி அன்சாச்சுரேட்டடாக இருக்கும். அப்போ அங்கே தான் நமக்கு வந்து ரெசிடியல் ஃபோர்ஸ் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ரெசிடியல் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ உனக்கு வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அது நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போ அப்சார்ப்ஷன் நமக்கு வந்து அதிகமாக நடக்கும். அதைத்தான் நம்ம வந்து ஆக்டிவ் சென்டர்ஸ். அப்போ ஆக்டிவ் சென்டர்ஸ் சிம்பிளாக நம்ம எப்படி சொல்லலாம்னா, எப்படி சொல்லாங்க, எந்த இடத்துல வந்து நமக்கு வந்துங்க அப்சார்ப்ஷன் அதிகமாக நடக்குதோ சரிதானே, இந்த அப்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் விச் சென்டர் இஸ் நோன் அஸ் தி ஆக்டிவ் சென்டர். சரிதானே? எந்த பிளேஸில் நமக்கு வந்து நடக்குது, எந்த லொக்கேஷனில் நடக்குதோ அதுதான் வந்து எதுங்க ஆக்டிவ் சென்டர். சரி, இப்போ ஆக்டிவ் சென்டரை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா அப்போ நமக்கு வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நமக்கு என்ன ஆகுங்க, இன்க்ரீஸ் ஆகும். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் அப்படின்னா அப்போ அப்சார்ப்ஷன் நமக்கு என்ன ஆகுங்க, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். சரிதானே? அப்போ ஆக்டிவ் சென்டர் இன்க்ரீசஸ் the rate of the reaction by absorbing and activating the reactant. அப்போ ஆக்டிவேட் ஆகிறது நமக்கு அதிகமாகும். ஆக்டிவேட் ஆகிறது அதிகம் அப்படின்னா அப்போ அங்கே இடத்துல என்ன ஆகுங்க, நமக்கு வந்து அப்சார்ப்ஷன் நமக்கு அதிகமாக நடக்கும். சரிதானே? இந்த தியரி அப்சார்ப்ஷன் தியரி நமக்கு வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது, அப்சார்ப்ஷன் தியரி எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது பாருங்க. இப்போ நம்ம வந்து இப்போ மெட்டல் ஆக்சைடோட சர்ஃபேஸ் ஏரியாவை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னோம்னா இது வந்து நம்ம என்ன தியரியே நம்ம என்ன படிச்சிருங்க, அப்சார்ப்ஷன் தியரி தான். அந்த அப்சார்ப்ஷன் தியரி அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அப்சார்ப்ஷன் தியரி பார்த்துங்க. அப்போ நமக்கு சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அப்சார்ப்ஷன் நமக்கு என்னவாங்க, இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இப்போ மெட்டல் ஆக்சைடோட சர்ஃபேஸ் வந்து நம்ம வந்துங்க சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா உனக்கு வந்து என்னவாகுதுங்க, அதாவது அப்சார்ப்ஷன் நமக்கு வந்து என்னவாக இருக்கும், அதிகமாக நடக்கும். சரிதானே? the increase in the surface area of metal and metal oxides by reducing the particle size வந்து நம்ம வந்து என்ன பண்ணுங்க, reducing the particle size increases acting of the catalyst and hence the rate of the reaction. அப்போ வந்து என்ன ஆகுதுங்க, சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா அப்புறம் என்ன பண்ணுவோம், பார்ட்டிகல் சைஸை நம்ம வந்து குறைக்கணும். மெட்டல் ஆக்சைடுடைய பார்ட்டிகல் சைஸை குறைச்சோம்னா என்னவாகுங்க, சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். தென் the action of catalytic poison occurs when poison blocks the active centers of the catalyst. இப்போ வந்து கேட்டலிட்டிக் பாய்சன் அப்படின்னா நமக்கு வந்து தெரியுங்க. கேட்டலிட்டிக் பாய்சன் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னதுங்க, அதாவது ப்ரொமோட்டார்ஸ்னு ஒன்று படிச்சிருக்கிறோம். கேட்டலிட்டிக் பாய்சன் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லியிருக்கோம். கேட்டலிட்டிக் பாய்சன் அப்படின்னா அதாவது டிக்ரீஸ் ஆர் டெஸ்ட்ராய் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட். அதான் வந்து எதுங்க கேட்டலிட்டிக் பாய்சன். அது எப்படி வருது அப்படின்னா அப்போ அந்த ஆக்டிவ் சென்டரில் போய் என்ன ஆகுதுங்க, அந்த மாலிகுல் போய் என்ன பண்ணுங்க, ஆக்குபை பண்ணிக்கும்.
அப்போ ஆக்குபை பண்ணுறப்ப அப்போ அந்த இடத்துல ஒரு மாலிகுல் ஆக்குபை பண்ணிச்சுன்னா அந்த இடம் வந்து என்ன ஆகாதுங்க, ஆக்டிவாக நமக்கு வந்து இருக்காது. சரியா? அதனால தான் வந்துதுங்க catalytic poison நமக்கு வந்து வருது. The action of catalytic poison occurs when poison blocks the active center of the catalyst. எப்போ வந்து ஆக்டிவ் சென்டர் வந்து வேறு மாலிகுல் நமக்கு வந்து ஆக்குபை பண்ணிச்சுன்னா அப்போ அந்த கேட்டலிஸ்ட் வந்துங்க கேட்டலிட்டிக் பாய்சனாக மாறிடுது. சரிதானே? தென் அதே தான் இப்போ ப்ரொமோட்டார்ஸ் பற்றி நம்ம சொல்லுவோம். ப்ரொமோட்டார்ஸ் இல்லைன்னா வந்து என்னென்னு சொல்லுங்க, ஆக்டிவேட்டார். ப்ரொமோட்டார்னு என்னங்க, த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட் இன்க்ரீசஸ். சரியா? அதாவது கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் தான் வந்துங்க ப்ரொமோட்டார் ஆர் ஆக்டிவேட்டார். அப்போ வந்து அந்த மாலிகுல் வந்துச்சு, ப்ரொமோட்டார் மாலிகுல் வந்து அந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் உட்காந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணுங்க, ஆக்டிவ் சென்டரை நமக்கு என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ ஆக்டிவ் சென்டரை இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா உனக்கு வந்து என்ன ஆகுதுங்க, அப்சர்ப்ஷன் நமக்கு வந்து அதிகமாகும், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நமக்கு என்ன ஆகுங்க, அதிகமாக இருக்கும். பாருங்கள், அப்போ இந்த தியரி வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுங்க, தியரி பார்த்தீங்கன்னா increase in the surface area of a metals and metal oxide by reducing the particle size, increasing acting of the catalyst and hence the rate of the reaction. Then the action of catalytic poison occurs when the poison blocks the active centers of the catalyst. Third point, a promoter or activator increases the number of active centers on the surface. சரிதானே? அப்போ என்ன ஆகுதுங்க, ப்ரொமோட்டார்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆர் ஆக்டிவேட்டார் இருந்துச்சுன்னா ஆக்டிவ் சென்டரை இன்க்ரீஸ் பண்ணும். இதே கேட்டலிட்டிக் பாய்சனாக இருந்துச்சுன்னா அந்த ஆக்டிவ் சென்டரை வந்து என்ன பண்ணிக்கும், பிளாக் பண்ணிக்கும். சரிதானே? இதான் வந்து எதுங்க இந்த அப்சர்ப்ஷன் தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரிதானே? அப்போ அப்சர்ப்ஷன் தியரியில் வந்து எதுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க இந்த பாயிண்ட்டு. எக்ஸாம்பிள்ஸு ஆக்டிவ் சென்டர்னா வந்து என்ன, அது வந்து இந்த தியரி வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டோம். சரிதானே? ஓகே.